எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி பயிர்களுக்கு ஹியூமிக் அமிலம் கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்கறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சபா ஹெர்ப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹியூமிக் அமிலம் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னம்னா, மண்ணில் இருக்கக்கூடிய மண் துகள்களை பிரித்து கொடுக்கும். வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். மண்ணில் நல்ல காற்றோட்டம் இருக்கும். மண் துகள்களை நல்லா பிரித்து கொடுக்கும். மண் பொது பொதுன்னு இருக்கும். மண் பொது பொதுன்னு இருக்கனால வேர் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். வேர் வளர்ச்சி அதிகமாக இருக்கும்போது செடிகள் ஆரோக்கியமாக இருக்கும். அதனுடைய தாங்கு திறன் அதிகமாக இருக்கும். அதுக்காக இந்த ஹியூமிக் அமிலம் கொடுக்குறோம். இந்த ஹியூமிக் அமிலம் எதிலிருந்து செய்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஹியூமிக்ங்கிறது ஹியூமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலக்கரி சுரங்கத்தில் நிலக்கரி வெட்டி எடுக்கும்போது அந்த நிலக்கரிக்கு மேலாவில் படிஞ்சிருக்கக்கூடிய படிவம் தான் இந்த ஹியூமஸ். இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான கார்பன் துகள்கள். இந்த கார்பன் துகள்கள் மண்ணை நல்லா பொது பொதுப்பாக வச்சுருக்கிறதுக்கு உதவும். இதை கலக்கிறதுக்கு 1 லிட்டர் 2 1/2 லிட்டர் டப்பா எடுத்திருக்கோம். 200 லிட்டர் பேரரில் 200 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கோம். இந்த தண்ணியில் இந்த ஹியூமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹியூமிக் அமிலத்தை கலக்கிறோம். ஒரு சொட்டு விட்டோம்னாலுமே நல்லா டார்க்காக இருக்கும். எவ்வளோ விட்டோம்னாலும் நல்ல கருப்பாக இருக்கும். இதை அந்த 200 லிட்டர் ட்ரம்மில் கலக்கி வச்சுக்கிறோம். அதுக்கடுத்து நம்மளோட பேட்ரி ஸ்ப்ரேயரில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றுறோம். ஏன்னா டப்பாவில் மோண்டு ஊற்றலாம் அல்லது திருவுக்குழா வைக்கலாம். அப்படி வச்சோம்னாக்கா அந்த டேங்கோட ப்ரெஷரில் மேலே இருக்கும்போது அதிகமாக போகும். தண்ணி குறைவாக வரும். அதே இது பேட்ரி ஸ்ப்ரேயரில் ஊற்றி வச்சிட்டோம்னா ஒரே சீரான அளவில் போகுங்கிறக்காக இந்த 200 லிட்டர் ட்ரம்மில் கலக்கி வச்சு அதிலிருந்து பேட்ரி ஸ்ப்ரேயரில் ஊற்றி வாய்க்காலில் பாசன வாய்க்காலில் விட்டுருக்கோம். அப்படிங்கும்போது ஒரே சீரான அளவில் எல்லா பயிர்களுக்கும் போகும். இந்த ஹியூமஸ்ன்னு சொல்லக்கூடிய இது கொடுக்கும்போது மண் துகள்கள் நல்லா பொது பொதுப்பாக இருக்கும். ஒரு துகளோட இன்னொரு துகள் ஒட்டாமல் இருக்கும். இது அதிகமாக எந்த மாதிரியான மணல்களுக்கு மண்ணுக்கு தேவைப்படும்னா, களிமண் சொல்லக்கூடிய பகுதிகளில் அதிகமாக தேவைப்படும். ஆனால் நம்மளுடைய வயல்லாம் செம்மண் சரளை பூமி தான். இதுக்கு கொடுத்தோம்னாலும் நல்லாயிருக்கும். இந்த டப்பாவை உடச்சி ஊற்றும்போது நல்லா குலுக்கிடணும். நல்லா குலுக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற்றணும். நான் டப்பா ஊற்றும்போது நல்லா குலுக்கலை. இருக்கிறது எல்லாமே லிக்விட் தானே, அப்படியே வந்துடும்னு ஊற்றுனேன். பார்த்தா ஒரு 3/4 டப்பா வந்துருச்சு. அதில் இருக்கக்கூடிய அந்த படிவுகள் எல்லாம் கீழே போய் படிஞ்சுக்குச்சு. அப்புறம் திருப்பி தானே அந்த டப்பாக்குள்ளே தண்ணியை ஊற்றி அந்த படிவுகளெல்லாம் மொத்தமாக கலக்கி அதோட சேர்த்துக்கிட்டேன். பொதுவாக ஹியூமிக் குருணை வடிவத்தில் இருக்கும். அந்த துகள் வடிவத்தில் இருக்கிறத வாங்கி நம்ம பயன்படுத்தினா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னாங்க. நமக்கு இது தான் கொடுத்துருந்தாங்க. சரின்ட்டு நம்ம இதை வாங்கியிருக்கோம். அடுத்த முறை அந்த ஹியூமிக் குருணைகளை வாங்கி அதை தண்ணியில் கலந்து பயன்படுத்திக்கலான்ட்டு இருக்கோம். ஒரு பயிர் எவ்வளவு சிறப்பானதாக இருந்தாலும் எவ்வளவு வீரியமாக இருந்தாலும் அதனுடைய வேர் நல்லா இருக்கணும். வேர் நல்லா இருந்தால் தான் அந்த செடி ஊட்டம் எடுக்கும். அதுக்காக வேர் வளர்ச்சிக்கு தான் முழுக்க இந்த ஹியூமிக் அமிலத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அமிலம்னது என்னமோ அப்படின்னு நினச்சிட தேவையில்லை. இது நம்ம கையில் தொடக்கூடியது தான். அதனால் ஒன்றும் கிடையாது. மண்ணை பொது பொதுப்பாக வச்சுருக்கோம். ரெண்டாவது இது இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடியதான். இதில் ரசாயன கலப்பு எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம தோட்டத்தில் உயிர் உரம் கொடுக்கணும்னாக்கா நம்ம ட்ரம்மை அந்த மடைக்கு பக்கத்தில் வச்சுட்டு ட்ரம்மில் கலந்து வச்சு டப்பாவில் தான் மோண்டு ஊற்றுவோம். டப்பாவில் மோண்டு ஊற்றும்போது நம்ம சீரான அளவில் தான் ஊற்றிருக்கோமா, வேகமாக ஊற்றணுமா, மெதுவாக ஊற்றணுமான்னு ஒரு குழப்பம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்ப்ரேயரில் ஊற்றிட்டோம்னா ஒரே சீரான அளவில் போகும். அப்படிங்கும்போது எல்லா பகுதிகளுக்குமே சமமான அளவில் அந்த பொருள் போய் சேரும். அதுக்காகத்தான் இப்போ எல்லாம் அந்த பேட்ரி ஸ்ப்ரேயரை பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி அந்த பேட்ரி ஸ்ப்ரேயரில் நம்ம ஊற்றுறோம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அது லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நாசில கழட்டி வச்சிடலாம். ஏன்னா நாசில் அதுக்கு தேவையில்லை. நாசில கழட்டி வச்சிட்டோம்னாவே நமக்கு நல்லாயிருக்கும். இது நம்ம இந்த எள்ளு விதைச்சி கரெக்டாக 15 நாள் ஆகுது. ஒரு 20-25 நாளைக்குள்ளே இந்த ஹியூமிக்கை கொடுத்துடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது 2வது பாசனம் இதுக்கு.
இந்த ஹியூமிக் அமிலம் கொடுக்கறது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சபா ஹெர்ப்ஸ் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பொட்டாஸ் பாக்டீரியா உயிர் உரம் எப்படி தண்ணியில் கலந்து கொடுக்குறதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.